ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ காலையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியில் ஃபாகி மார்னிங்காக எங்கள் ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் வியூ. ஸோ இந்த டே இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. வீக்கெண்ட் விலாக் இது. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். அதே மாதிரி கிட்ஸுக்கு ஒரு ஈஸி ஸ்நாக்கை செய்கிற ரெசிபியும் இருக்குது. வாங்க வீடியோ பார்க்கலாம். பாரு இது உனக்கு புரியல. இது பி ஏ ஆப்பிள், பி போட், அது சொல்ல ஏபிசிடி சொல்லுங்க மொத்தமா சொல்லிடுவானோ. லோகன் நீ என்ன பாக்குற? எங்க சொல்லு, ஏபிசிடி சொல்லு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணியிருந்தேன். இந்த சைட் டிஷ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், சோம்பு ரெண்டையுமே ஈக்குவலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு, நான் இன்றைக்கி பண்ண போகிறது கம்மியான குவான்டிட்டினால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, 3 இன்ச்சு சைஸ் இஞ்சி, அரை வெங்காயம், அரை தக்காளி இதெல்லாம் நான் வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக அந்த சீரகம் சோம்பு போடும்போதே கசகசாவும் ஒரு டீஸ்பூன் நம்ம பொரிய விடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் சைடில் வச்சுட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை. ஸோ இதெல்லாம் ஆடுற கேப்பில் நம்ம காய்கறியை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்து இந்த 4 வெஜிடபிளும் சேர்த்து நான் இதை நல்லா உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த 4 வெஜிடபிளும் நம்ம நிறைய விதமான டிஷ் நம்ம பண்ணலாம். இந்த காம்போ நல்லாயிருக்கும். எப்போதுமே இந்த குருமா பண்ணுறது, இல்லைன்னா ஒரு காய் மசாலா பண்ணுறது, இல்லை கிச்சடி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4 வெஜிடபிளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ரொம்பவே கம்மியாக தான் நம்ம மசாலா ஆட் பண்ணேன். நம்ம கிரேவி மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நிறைய மசாலா சேர்த்து இந்த அரைச்ச பேஸ்ட்டோடு சேர்க்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நல்லா லிக்விடாகவும் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ணது ஒரு மசாலா மாதிரி ஒரு லைட்டாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அதனால் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோ தான் நான் இந்த காரத்துக்கு சேர்த்தேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் காய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியாக இன்றைக்கி தண்ணியை ஆட் பண்ணால் போதுன்றனால ரொம்பவே கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம இதோட இன்னும் ஜாஸ்தி வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியெலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இதை மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம்ல, ஸோ அந்த வாசனை எல்லாம் போய் இப்போ எனக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்டில் கொத்தமல்லி தூவி நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துறதுனால அப்படியே கெட்டியாகும். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வெஜ் புலாவ் பண்ணிவிட்டு இதை கூட நம்ம பன்னீர் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேசிக் மசாலா வச்சு. ஸோ எண்டில் கொத்தமல்லி போட்டு இதை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன்.
பேர்ட் ஃபீடர் வச்சுருந்தேன். ஸோ கிச்சன்லேருந்து வந்து நமக்கு வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம நான் வந்து எனக்கு வந்து சிங்க்குக்கு நேராக இருக்கும். ஸோ பாத்திரம் கழுவிட்டே நான் வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி போடணுன்னு. நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். மாவு, தண்ணி, நார்மல் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் உப்பு சேர்க்கலாம். பட் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து சப்பாத்தியும் அதுக்கான சைட் டிஷ்ஷும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது என்னென்னா வந்து சீவீட். நான் ஏற்கனவே ஒரு லாஸ்ட் இயர் வீடியோவில் காட்டியிருப்பேன். இதை வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப எனக்கு பிடிக்கும் பேசிக்காக. அதே மாதிரி லோகனுக்கும் பிடிக்கும் இது. அவனுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருந்தாலே அதெல்லாமே பிடிக்கும். என்னம்மா சாப்பிட்ற? உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்கு? சிப்ஸ் மாதிரி இருக்கா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்? சீவீட்னா வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதை வந்து கொரியன் ரெசிபிலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சுஷி அதுக்கோட பேஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ரை பண்ணது, நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி இருக்கிற சிப்ஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து வந்து ஒரு ரெசிபி வந்து சொல்கிறேன். இதுவும் இந்த ஸ்நாக்கும் வந்து லோகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க, லோட்டஸ் சீட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம லைட்டாக நான் வந்து நெய் போட்டிருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் போட்டு அதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து உப்பு ரொம்பவே கம்மியாக தான் போட்டேன். உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலுமே எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் வந்து உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பாப்கார்ன் மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பேக்கில் இருக்கும்போது வந்து வதக்குன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி நம்ம அமுக்கணுன்னா அப்படி உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் அதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து லோகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக். நல்லா இருக்கா? என்னாச்சு? சுற்றுச்சா? ஆக்டிங் பண்ணுது. நான் சாப்பிட எல்லாமே சரியாச்சு. போ. இங்கே வந்து பெட் பாத் அண்ட் பியான்னு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் இப்போ ஷாப்பிங் போயிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கார்டு இருக்குது. அதனால தான் இந்த கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கடையுமே வந்து ஃபுல்லாகவே லாஸ்ட்டில் போய் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து கிஃப்ட் கார்டு இருந்தனால நான் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும்னு நான் ரொம்ப போகவும் மாட்டேன். பட் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குன்றது பார்க்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும், ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் ஹையாக ஃபீல் பண்ணுவேன் பர்சனலாக. இங்கே என்ட்ரானோடனே வந்து கட்லரி செட்லாம் வச்சுருந்தாங்க. கட்லரி செட்லேயே வந்து நமக்கு நிறைய மாடல், அந்த லுக்கு அதெல்லாம் வச்சு ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் வந்து நிறையா இருந்தது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பேக் பண்ணுறதுக்கான ஃபுல் செட்டு, அது மாதிரி கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு கிச்சன் சாப்பர், அந்த மாதிரி நிறைய மெஷரிங் கப்பு, அது மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ கிச்சனுக்கு தேவையானது இருக்கும், ஆர்கனைசேஷனுக்கு தேவையானது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெட்டிங் செக்ஷன்லாம் கூட இங்கே நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து எனக்கு ஹையாக இருந்துச்சு. ஸோ என்ன நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அந்த பிட்டர் வந்து நல்லா இருந்துச்சு. செரி, ஆலிவ் இதுக்கெல்லாம் வந்து கொட்டை எடுக்கிறதுக்கான அந்த பிட்டர் வந்து இங்கே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வச்சுருக்காங்க. இது வந்து சாலட் ஸ்பின்னர் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை ஸ்பின் பண்ணி போட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்களும் இருந்துச்சு. பட் இதெல்லாமே வந்து நம்ம பேசிக்காக இப்போ நிறைய ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். நிறைய கடை மூட போடுறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்லையுமே வச்சுருந்தாங்க. இந்த பவுல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸே வந்து மிக்சிங் பவுல் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் வந்து $10 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அப்படியே இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து நான் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நான் என்ன வாங்குறேன்றது எண்ணில் காட்டுறேன்.
அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் கிச்சனோடது, அதுக்கப்புறம் கொசினாட்டோடது இது எல்லாமே இருந்தது. ஸோ சாப்பர் வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து மிக்சர், அதுக்கப்புறம் வந்து பிளெண்டர், அது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. குசினாட்டோட இதுவுமே இங்கே இருந்தது. நான் அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தேன், ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோ குக்கர் அதெல்லாமே. ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து பார்ட்டிஸ்லாம் வந்து ஸ்லோ குக்கரில் வந்து நம்ம அந்த டயத்தில் வந்து குக் பண்ணதை வச்சுட்டோன்னா நல்லா வார்மாக சூடாகவே இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி குசினாட்டோட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த நம்ம சாஸ்பேன் வாங்குகிறோம்ல, டீ கப், நம்ம ஊரில் வந்து டீ கப்னு சொல்லுவோம். ஸோ அது வாங்கும்போது வந்து ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவே திக்காக உள்ளதாக பார்த்து வாங்கினோன்னா நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அந்த ஹேண்டில் மட்டும் நல்லா திக்காக உள்ளதாக பார்த்து வாங்கணும். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து மெலிசானது வருது, அது ரொம்ப ஹீட் ஆகும். அதே மாதிரி பிளாக் கலர் இதில் வர்றது வந்து பிளாஸ்டிக்கில் வர்றதுமே மெல்ட் ஆகும். ஸோ அதனால் அது மட்டும் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கெட்டில்லாம் இருந்துச்சு. ஸோ கெட்டில்லே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த சைஸ் கெட்டில் வந்து $15 அப்படின்னு இருந்தது. இதெல்லாம் வந்து பெட்டிங் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ நமக்கு பெட்டுக்கு தேவையான கம்ஃபர்ட்டர், பிளாங்கெட்டு, அப்புறம் பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே இருந்தது. அப்புறம் டவல், பாத்ரூம்க்கு வந்து என்னென்ன தேவையோ ஸோ அந்த ஐட்டம்ஸும் இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் நான் வாங்கினது. டச் அவன் வந்து சின்ன சைஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கட்லரி செட் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பீலர் வாங்கியிருந்தேன். டச் அவன் வந்து யூஸ்வலாக காஸ்ட்லியாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். அதனால அதை நான் ரொம்ப விரும்புகிறதில்ல. பட் ஆனால் வந்து சரி கிஃப்ட் கார்டுக்கு ஏதாவது வாங்கணும், அந்த கடையில் எனக்கு எதுவுமே வந்து வாங்குறதுக்கும் மனசும் இல்லை. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து சரி எப்படி இருந்தாலும் அந்த கார்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து இந்த பீலர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டச் அவன் வந்து இதை வந்து கேஸ்ட் அயன் பேன் தான். அது வந்து எனாமல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி வந்து லுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக டச் அவனோட லுக் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் அது ஹெவி காஸ்ட்லின்றதுனால வெயிட்டும் அது ஜாஸ்தின்றனால நான் வாங்க வேண்டானே இருந்தேன். பட் சின்ன சைஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2 குவார்ட்டர் சைஸு. ஸோ இது மட்டும் வாங்கிட்டேன். அதோட மூடி வந்து அது. அடுத்து வந்து இந்த கட்லரி செட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபேபர்வேரில் வந்து. ஃபேபர்வேர் வந்து ஒரு நல்ல பிராண்டு. நான் அதில் முன்னாடி வந்து ஒரு பாத்திர செட்டுமே வச்சுருந்தேன். அதே மாதிரி நான் சிங்கிள் பீஸ் நைஃப் வாங்கினாலுமே அதில் வாங்குவேன். குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அது உள்ளே வந்து இது வந்து வுட்டு தான், அது மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது உள்ளே வந்து நம்ம வந்து 15 பீஸ் செட் வந்துச்சு. நைஃப் ஷார்ப்னரோடு சேர்த்து சிசர், நைஃபு, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் நைஃப் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி டிசைனுமே டிஃப்ரெண்ட் டிசைன் இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த நைஃப் வந்து ஃபேபர்வேரில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ அதில் இருந்த பீசஸ்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்து அடுக்கிட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம வச்சோன்னா நிறைய கத்தி இருக்கும். அதே மாதிரி நம்ம அங்கங்கே கத்தி வைக்கணுன்ற இதுவும் இருக்காது. ஸோ கட்லரி செட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானதாக தோணுச்சு. அங்கே இருந்ததில்ல, அதனால அது வாங்கினேன். என்கிட்டையும் வந்து அது இல்லை. இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட். ஃபைனலாக வந்து நம்ம வச்சோன்னே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் இன்னுமே வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகலை. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.